உங்கள் வாயை திறந்தா அற்புதம் தான் வரணும். உங்கள் வாயை திறந்தா அதிசயம் தான் வரணும். உங்கள் வாயை திறந்தா மாறுபாடான பேச்சு பேசக்கூடாது. என்னத்தை வந்துச்சு வராது மாறுபாடு, நான் தேடுற மாதிரி தெரியல மாறுபாடு, இப்படி மாறுபாடான பேச்சுக்களை பேசாதீங்க. நான் என்னத்தை வாழ்ந்து என்னத்தை கண்டேன், மாறுபாடான பேச்சு. ஏங்க நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கை உயராமல், உங்கள் வாழ்க்கை எழும்பாமல், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்காமல் நின்ற நிலைமையில் நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உங்க இருதயமாகிய இந்த அஸ்திவாரத்தை சரி பண்ண, உங்க இருதயமாகிய இந்த வேற சரி பண்ணு. இதை சரி பண்ணாம நீ எங்க தான் ஓடினாலும், நீ என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் ஒண்ணு நிக்காது. உனக்குள்ள இருக்கிற இந்த இருதயமாக பொக்கிஷத்தை நீ எப்படி பாதுகாக்கணும், இந்த இருதயமாக பொக்கிஷத்துக்குள்ள என்னத்தை கொண்டு வரணும் அப்படிங்க யோசிச்சு இதை நீ பாதுகாத்துக்கிட்டேனா உன் வாழ்க்கை பாதுகாக்கும். இந்த இதயத்தை பாதுகாத்தேனா உன் வாழ்க்கை வெற்றியாகும். இந்த இதயத்தை பாதுகாத்தேனா நீ செய்யற காரியமெல்லாம் வாய்க்கும். இதை பாதுகாக்காம இதுல கண்டதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் ஒன்னும் வெற்றி அடைய மாட்டேங்குது, தோல்வியா தான் இருக்கு, இந்த பிரச்சனை சமாளிக்க முடியல அப்ப நீ சொல்லலாம் முடியாது. ஏன்னு கேட்டா இதே நீ சரி பண்ண. இதயத்துல ஜீவ ஊற்று, இதயத்துல ஜீவ ஊற்று. கர்த்தர் சொல்றார் பார்த்துக்கலாம், வாழக்கூடிய ஜீவ ஊற்று உனக்குள்ளதான் இருக்கு, உனக்குள்ளதான் இருப்பு. உனக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். அந்த பொக்கிஷத்துல இருந்து ஜீவ ஊற்று வந்துகிட்டு சொரக்க 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 நீ அல்ல அல்ல நீ எடுக்க எடுக்க அங்கே உன் இருதயமாகிய பொக்கிஷத்துல என் தகப்பன் இயேசு உற்பத்தி பண்ண கொண்டு வச்சு கொண்டு இருப்பாரு. அப்புறப்பட்ட பொக்கிஷம் இருதயம். நீ பயப்படாத, நீ பயப்படாத. இதோ உன் இதயத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் கடந்து வருகிறது, ஒரு விடுதலை கடந்து வருகிறது, ஒரு பலன் கடந்து வருகிறது, ஒரு அற்புதம் கடந்து வருகிறது. அந்த இதயத்தை இப்ப திறந்து கொடு, அந்த இதயத்தை இப்ப திறந்து கொடு. எல்லா வேண்டாத காரியத்தை உன் இதயத்துல தூக்கி போட. ஆமென்.